கடமையா வாய்மையா? பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசமும் ஓர் ஆண்டு கரந்துரையும் அஜ்ஞாத வாசமும் முடித்துக் கொண்டு வெளிப்பட்டனர். துரியோதனன் சொன்னபடி நாடு தர மறுத்துவிட்டமையால் போர் தடுக்க முடியாததாகிவிட்டது. இருதரப்பினரும் போருக்கு படை திரட்டலாயினர். பாண்டவர் உபலாவியம் என்னுமிடத்திலிருந்து படை திரட்டினர். பாண்டவர் தந்தை பாண்டு மன்னனுக்கு 2 மனைவியர். மூத்தவள் குந்தி. அவளுக்கு தர்மன், வீமன், அர்ச்சுனன் என 3 புதல்வர். 2ஆம் மனைவி மாத்திரி. அவளுக்கு நகுலன், சகாதேவன் என 2 புதல்வர். மாத்திரியின் உடன் பிறந்தவன் சல்லியன். அவள் பேராற்றல் படைத்தவன். வில்லாண்மையாலும் வாளாண்மையாலும் வேளாண்மையாலும் அவனை யாரும் வெல்ல இயலாது. அந்தச் சல்லியன் தன் மருமக்களுக்கு உதவுவதற்காக உபலாவியம் நோக்கி தன் பெரும்படைகளுடன் வந்து கொண்டிருந்தான். இச்செய்தி அறிந்த துரியோதனன் எப்படியாவது சல்லியனை தனக்கு உதவியாக்கிக் கொள்ளுதல் வேண்டும் என்று எண்ணினான். சல்லியன் நெடுந்தூரம் வந்தமையால் அவனும் அவன் படைகளும் சோர்ந்து போயினர். நடுவில் பெரிய பாலை நிலம் குறுக்கிட்டது. ஒரே வெயில், வெப்பக்காற்று வேறு, புழுதி புயல் கண்ணை மறைத்தது. படைவீரர் தாகத்தாலும் பசியரலும் துடிக்கலாயினர். உலர்ந்து நடை தளர்ந்தனர். நிழலே அருகில் தென்படவில்லை. தன் படைகள் சோர்ந்து போவது கண்டு சல்லியன் வேதனையுற்றான். இன்னும் பாலை எவ்வளவு தூரம் உள்ளதென்றே தெரியவில்லை. எப்படியோ மேலும் சிறிது தூரம் முன்னேறினான். என்ன அதிசயம்! வழியில் ஒரு பெரிய பந்தல் தென்பட்டது. அளவு கடந்த தன் படைகளுடன் தங்குவதற்கு ஏற்றபடி விசாலமாக அந்த பந்தல் இருந்தது. சிலர் வந்து சல்லியனையும் அவன் படைவீரரையும் முகமன் கூறி பந்தலுக்குள் அழைத்துச் சென்றனர். முதலில் தாகத்துக்கு இளநீரும் மோரும் தந்தனர். யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் தண்ணீரும் கரும்பும் அருகம்புல்லும் குவிக்கப்பட்டிருந்தன. சற்று நேரத்தில் அறுசுவையுண்டி பரிமாறப்பட்டன. அனைவரும் உணவருந்திக் குளிர் நிழலில் இளைப்பாறினர். நடுப்பாலையிலே நண்பகலிலே கிடைத்த விருந்து உபசாரம் கண்ட சல்லியன் வியப்பாலும் மகிழ்வாலும் பரவசமானான். இத்தகைய அறச்சேலைக் காலத்தினால் செய்த அறவோன் யார்? அவன் எதன் பொருட்டு இந்த அறச்சேலை மேற்கொண்டான்? என்று சல்லியன் சிந்தனையில் ஆழ்ந்தான். அந்த அறவோனே அவன் மனமும் வாயும் வாழ்த்திக் கொண்டே இருந்தது. இந்த அறச்செயல் செய்த அறவோனுக்கு என் உடல், பொருள், ஆவி அனைத்தும் உதவினாலும் கைமாறு ஆகாது என்று அவன் வாய் அவனை அறியாமல் உரக்கக் கூறிவிட்டது. உடலே அதிகாரம் மறைந்திருந்த துரியோதனன் சல்லியனுக்கு முன்னே நின்றான். மாமா, தங்கள் மருமகனாகிய நானே தங்களை உபசரிக்கும் இப்பேறு பெற்றேன். தாங்கள் தங்கள் உடல், பொருள், ஆவியம் எனக்கே தருவேன் என்றீர்கள் அல்லவா? வரப்போகும் போரில் எனக்கு துணையாக நின்றால் அந்த உதவியே போதும். அதுவே நான் எதிர்பார்க்கும் கைமாறு என்றான் துரியோதனன். விருந்தொண்ட மகிழ்ச்சியில் தன்னை மறந்து கூறிய சொல் சல்லியனது கடமைக்கு மாறாக அமைந்துவிட்டதே. மருமக்களுக்கு உதவுவதே மாமன் கடமை. இப்போது அக்கடமையே செய்ய முடியாமல் தன் வாய்மை தடுத்துவிட்டதே. கடமையா வாய்மையா என்ற நெடுநேரம் சல்லியன் மனத்தில் நிகழ்ந்தது. வாய்மையே பெரிது என்று அவன் மனம் தீர்ப்பளித்து விட்டது. தனது பெரும் படையுடன் துரியோதனுக்கு போரில் உதவி செய்ய அத்தினபுரம் நோக்கி புறப்பட்டு விட்டான். போரில் துரியோதனனுக்காகவே தன் உயிரையும் கொடுத்தான். சல்லியன் வாய்மை காத்த செயல் கண்டு உலகமே போற்றியது. மருமகன் தருமன் முதலியோரும் தங்களுக்கு எதிராக போரிட்ட அவனை வெறுக்கவில்லை, அவனைக் கொண்டாடவே செய்தனர்.